ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன எதிர்பார்த்தோமோ அதுதான் நடந்திருக்கு. ஆனால் காவேரியை பற்றியா பேசிகிட்டு இருப்பார், காவேரி பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கணிச்சிருந்தோம். அதே தான் நடந்திருக்கு. ஆஃபீஸில் போய் அங்கே பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. சால்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் வராங்க. காவேரி ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற நர்ஸுங்க வாயை முடிக்கிட்டு இருக்காமல் அவங்க அவங்க ஒய்ஃபு அப்படி இப்படின்னு எதையோ ஒன்று ரெண்டோ சொல்லிவிட காவேரிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுது. அப்போ நான் யார் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் வாய்ஸு. அதை முடிச்சுட்டு அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு கங்காட்ட போகிறாங்க. நம்ம தான் யோசிச்சுட்டு இருந்தோம், என்ன காவேரி இந்த ஒரே புடவையில் எல்லா இடத்துலையும் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அப்போ கங்காட்ட போகும்போது கங்காட்ட ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க. என்னடி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆஃபீஸ் போயிட்டு அவங்க போனேக்கா ஹாஸ்பிட்டலுக்கு, அங்கே இருக்கிற நர்ஸுங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ மாமா இப்படி சொன்னார், அடி உன்னை பற்றி தான் விஜய் நல்லா பேசினார், நம்ம தப்பாக நினச்சிட்ருக்கோம், காவேரி மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி உங்கள் மாமா சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. ஆமாடி, மாமா ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தார், அப்போ நிவினை சேர்த்து தான் கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த கதையெல்லாம் சொல்லும்போது, அப்படியாக்கா அப்படின்னு சொன்னேன். சரி உடனே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு வரையில் விஜய் ஆஃபீஸ் போயிறாரு. ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் மேடம் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாங்க, எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லாமல் அவ்வளோ ஹாப்பியாக காவேரியை நினச்சிட்டு வராரு. இந்த பக்கம் காவேரி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டாரா, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் ஃபோனு ஏன் பண்ண மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி, இப்போ தான் சார்ஜ் போட்டு போயிருப்பார்ல வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் தாத்தா அம்மா காவேரி உன்னை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுவார். ஆனால் ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பர்